friends, welcome back to our channel Sandhya's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வீடியோங்க. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படினே சொல்லலாம். என்ன அப்படினா எம்டிஸ் வீடியோ தான். நீங்க thumbnail-ல பார்த்துருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மந்த்க்கான எம்டிஸ் வீடியோ என்னென்ன அப்படின்றத நான் காட்ட போறேன். அதாவது நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எம்டிஸ் பண்ணியிருக்கேன், அதுல இதெல்லாம் பிடிச்சது, இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் ஓகேவா இருக்கு, அண்ட் இதெல்லாம் நான் திருப்பி வாங்குவேன், இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன், இல்லை மேபி நான் கன்சிடர் பண்ணுவேன் to purchase it again அப்படின்றதுலாம் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்க இதுக்குள்ள. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் எல்லாமே இருக்கு இதுல அப்படின்னா கீழே கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா willing to try that as well. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த பாக்ஸ் ஃபுல்லா நான் வந்து எம்டிஸ் தாங்க வச்சிருக்கேன். ஐ கெப்ட் திஸ் பாக்ஸ் as a empty பாக்ஸ் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஏதாவது நீங்கள் காலி பண்ணுறீங்க, எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை இதில் போட்டுருங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எம்டி பண்ண பாக்ஸ் தான் அது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், ஆக்சுவலாக மேக்கப்புக்கு வந்து சம்மந்தமே இல்லைங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. இந்த ஜெட் பிளாக் அப்படின்னு ஒரு பிராண்ட் நேமே ஜெட் பிளாக் தான். இது வந்து நான் டிமார்ட்ல வாங்கினேன். அதுவும் பர்டிகுலர்லி ஏதோ ஒரு ஆஃபர் இருந்தது, 50% ரேட்டோ அந்த மாதிரி என்ன சம்திங் ஆஃபரு. கப் சாம்பிராணி இது. இதில் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து தஷாங்கம் ஃப்ளேவர், தோ இங்கே போட்டிருக்கல, ஆக்சுவலி லிட்ரலி இந்த கலரில் தான் அந்த 3 இருக்கும். ஒன்று வந்து தஷாங்கம் ஃப்ளேவரு, இன்னொன்று நேச்சுரல் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து கூகுள்னு போட்டிருக்கு. அது ஒரு மாதிரி சாண்டிலிஷ் என்னமோ ஒரு ஃப்ளேவர்னு வச்சுக்கோங்களேன். வேற லெவல்ல இருந்தது. எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சதுங்க. கண்டிப்பா நீங்க வந்து டிமார்ட் போறீங்க அப்படின்னா இந்த பிராண்டா பாத்தீங்க அப்படின்னா கிவ் இட் அ ட்ரை ஒன்ஸ். எனக்கு இப்பயே வந்து அப்படி செம்மையா இருக்கு. இதுல என்னன்னா 444, அதாவது ஈச் இது வந்து 4 இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு ஃபிளேவர் மட்டும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்க அந்த ஒரு ஃபிளேவர் இருக்கிறது மட்டும் இந்த பிராண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அதுக்கான ஒரு ட்ரையல் பேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு வந்து இதுல 3மே ரொம்ப பிடிச்சது. அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த தஷாங்கம் இதுவும் அந்த கூகுள் இதுவும் நினைக்கிறேன். தஷாங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கூகுளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இதுல வந்து அப்படியே நீங்க ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே புகையா ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு அப்பா கோயிலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த வாசனை கொடுக்கும். ப்ளஸ் வந்து அப்படியே ஃபுல் புகையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன் ஆர் ஹவுஸ் எங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி புகையாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்கு பாதரிங்காக இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மேபி இது உங்களுக்கு சூட் ஆகாது. நிறைய புகை வருங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நீங்கள் ஈவினிங் ஏற்றி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் நைட்டு ஈவன் ஏர்லி மார்னிங்லாம் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா கூட ஐ மீன் அது காலி ஆயிடும். பட் ஆனால் அந்த வாசனை சொல்கிறேன், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு ஏதோ மைல்டாக ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப லாங் டைமுக்கு அந்த வாசனை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஐ லவ் திஸ் ப்ராடக்ட் அ லாட். கண்டிப்பாக நான் வந்து டிமார்ட் போனேன் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்க்கு. ஸோ இதுதான் வந்து நம்பர் 1 ப்ராடக்ட். ஐ லவ் த ப்ராடக்ட். ஈவன் நாட் ஒன்லி மீ, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது செகண்ட் ப்ராடக்ட்டு. இது வந்து வாவோட கோகனட் மில்க் ஷாம்பு. வாவ் ஸ்கின் சயின்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியர் ப்ராடக்ட் பிராண்ட் தான் அது. அதோட கோகனட் மில்க் ஷாம்பு. இது வந்து DHT பிளாக்கர்ஸ், நோ சல்ஃபேட், நோ சிலிகான்ஸ், நோ பேரபென்ஸ், நோ கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாட் டு சே, ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல. இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். எனக்கு வந்து இதுல கம்ப்ளைண்ட்டுன்னு பெருசா எனக்கு எதுவுமே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு, டக்குன்னு வீணா போல, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அதனால எனக்கு ஆக்சுவலாக பிடிச்ச ப்ராடக்ட் தான். இதில் வந்து எனக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அம்மாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் நோ, இப்போ நம்ம ஷாம்பூலலாம் வந்து கோகனட் மில்க்கு அப்புறம் இது இருக்குது அது இருக்குது அப்படிலாம் நிறைய போடுறாங்க. பட் ஆனால் அது நிஜமாவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒய் பிகாஸ் நான் இப்போ இந்த சீரம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன். அது பண்ணுறப்ப எனக்கு ஏதோ க்ரோத் எல்லாம் தெரியுது. பட் ஒன்லி இந்த ஷாம்பூலாம் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே தெரிலங்க. அண்ட் இப்போ இஃப் யூ ஆர் அ பர்சன், நீங்கள் வந்து ட்வைஸ் ஷாம்பூ பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஷாம்பூ பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே, நான் வந்து ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு ஒரு வாட்டி தான் ஷாம்பூ பண்ணுவேன்.
ஆனால் நல்லா பண்ணிடுவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ஓகே, ஓரளவுக்கு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் பண்ணும்போது என் ஹேர் டைப்பு அது வந்து ட்ரை ஆகலை, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. பட் செகண்ட் டைம் ஷாம்பூ பண்ணால் ஐ கெஸ் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி விடும் அப்படின்ட்டு. இஃப் யூ ஆர் யூஸிங் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட், இது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணல, பட் தென் இருந்தாலும் நீங்கள் நல்லா போட்டு நல்லா நிறைய அப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னா இட்ஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் எய்தர் ஹேர் மாஸ்க் இல்லைன்னா வந்து ஹேர் கண்டிஷனர் அந்த மாதிரி. பிகாஸ் இது வந்து அவ்வளோ ஒன்றும் நம்மளோட ஹேரை வந்து சாஃப்டன் அப்படிலாம் பண்ணுறது இல்லை. நார்மலாக இருக்க ஹேரை ட்ரை பண்ணாமல் அதே மாதிரியே விட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் இது என்னதான் கோகோனட் மில்கெல்லாம் இருந்தாலும் நம்ம ஹேரை வந்து சாஃப்டெல்லாம் பண்ணி விடுற ஃபீல் எனக்கு வரல. அதனால ஐ டோன்ட் திங்க் நான் இதை வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுவேனான்ட்டு. மற்றபடி எனக்கு இதை குறை ஒரு இது எனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எதுவுமே பண்ணலை, அவ்வளோதான். க்ளீன் மட்டும் பண்ணிடுது. ஸோ தட்ஸ் ஃபைன். அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து தி மோஸ்ட் 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 ஃபேவரட் ப்ராடக்ட் ஆஃப் மைன், டாக்டர் ஷித்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன். இது வந்து ஐ டோன்ட் நோ நான் எத்தனை டப்பா வந்து காலி பண்ணியிருக்கேன்ட்டு. லிட்ரலி ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன், ஃபுல்லாக அப்படி ஸ்குவீஸ் பண்ணி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இங்கே மேலே கட் பண்ணுவேன். கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி யூஸ் பண்ணுவேன். அது ஒரு 1 டே வரும், இல்லை ப்ராபப்ளி செகண்ட் டேக்கு வரும். அதை வந்து நான் அப்படி கிளிப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன், ஏன்னா அது ஓப்பனில் வச்சுருந்தே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுனால. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவேன், இப்படி கட் பண்ணிடுவேன். இப்படி கட் பண்ணி இங்கேருந்து நோண்டி 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 எடுத்து யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு நாள் வரும் ப்ராப்ளி, இல்லைன்னா செகண்ட் டேக்கு கொஞ்சமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நிறையெல்லாம் இருக்காதுங்க. மொத்தமாகவே நீங்கள் இதை ஸ்குவீஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஐ மீன் இந்த காலி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது 3 நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 4வது நாளைக்கு கொஞ்சோண்டு வேணால் வரும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே வராது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தாங்க இது. இப்போ அடுத்த இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததும் இது இருந்துச்சு, ஸோ அதனால் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ப்ராப்ளி வந்து நெக்ஸ்ட் மந்தோட எம்டிஸில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து என்னென்னா மாற்றி 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 யூஸ் பண்ணுவேன். லைக் இந்த ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும் இல்லை, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறேன். அதனால அடுத்த மாதத்தில் அது எம்டி ஆயிருமா என்னன்றதையும் என்னால் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ராடக்டை வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட எம்டிஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹேர் சீரம். எவ்ரி எம்டிஸில் ஒரு ஹேர் சீரம் நான் வச்சுருப்பேன். என்னன்னா நான் வந்து மல்டிபிள் ஹேர் சீரமை வாங்கி அட் அ டைமில் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். அப்படின்றப்ப கண்டினியூஸாக ஒரு சில மாதங்கள் வந்து எனக்கு ஹேர் சீரம் காலிகிட்டே இருக்கும். ஒரு சில மாதங்கள் நான் வந்து ஷாப்பிங் மால் வீடியோ போடும்போது ஹேர் சீரம் ஹேர் சீரம் ஹேர் சீரம் அப்படின்னு வச்சுருப்பேன். என்னன்னா இவ்வளோ வாங்குறீங்க, இவ்வளோ பெரிய டப்பா இவ்வளோ மாதம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்படி கிடையாது. அதே மாதிரி மாதம் ஒன்று காலி ஆகுதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா இப்படி யூஸ் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து எல்லாமே இத்தினூண்டு தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து யூனிக்ஸ் பிராண்டோட நியோ மேட்டின் அப்படின்னு யூனிக்ஸ் பிராண்டோட ஹேர் ரிப்பேர் சீரம் இன்ரிச் வித் மொராக்கன் ஆர்கன் ஆயில். எஸ், இட்ஸ் குவைட் அஃபோர்டபுள் அண்ட் இது வந்து ஒரு மாதிரி நம்ம ஹேரை வந்து ஷைனியாக அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குது. லைட் வெயிட் ஃபார்முலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ லவ் திஸ் பிராண்ட். ஆனால் இதை விட எனக்கு இன்னொரு ஃபேவரட் பிராண்ட் அப்படின்னா ஸ்ட்ரீக்ஸு, அதுக்கப்புறம் லிவானோடது, அப்புறம் ட்ரெஸமியோடது கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் ஹேர் சீரமை பொறுத்த வரைக்கும் மட்டும் எனக்கு இந்த பிராண்டு தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்டிகுலர்லி கிடையாது. நிறைய பிராண்டில் நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நல்லாயிருக்கு. அந்த மாதிரி எனக்கு இதுவுமே பிடிச்சதாங்க இருக்குது. இதுலேயுமே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் தென் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பேர் அனட்டமியோட ஹேர் க்ரோத் சீரம். இது வந்து 3% ரிடென்சில், 4% அனகைன், 3% பைகேப்பிள், 1% கேப்பிலா லோங்கா. இது வந்து ஐ திங்க் இன்னொரு பாட்டில் இருக்குமே. ஐ ஃபவுண்ட் 2 பாட்டில். ஐ திங்க் லாஸ்ட் மந்த்தோ இல்லை அதுக்கு முந்தின மாதம் லாஸ்ட் மந்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எம்டிஸ் வீடியோவில் நான் வந்து இந்த மாதிரி ஹேர் க்ரோத் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இந்த பிராண்டில் இன்னும் 2 இது இருக்குது. அந்த 2 இதை யூஸ் பண்ணும்போது இஃப் ஐ ஃபெல்ட் நிஜமாவே ஒர்த் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஐ லிட்ரலி ஃபெல்ட் இது செம்மையாக இருக்குன்ட்டு. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து குட்டி குட்டியாக அந்த ஹேர் க்ரோத் இருக்கிறதுலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது.
நான் வந்து வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தனியாக. அந்த ஏதாவது ஒரு ரீல் மாதிரியோ ஷார்ட்ஸ் மாதிரியோ நான் உங்களுக்கு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். பட் தென் நிஜமாவே இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. நான் வந்து இது பை 2 get 2 ஆஃபர் அந்த மாதிரி சம்டைம்ஸ் எப்பயோ வரும்போது ஃப்ரம் பேர் அனாட்டமி நான் அதை வாங்கினேன். தனியாக வாங்காதீங்க, தனியாக வாங்கினீங்கன்னா அது செம்ம காஸ்ட்லி. 849 ஒன்று. இது வந்து 1 வாரம் இல்லை 2 வாரம் மேக்ஸிமம் வரும் ஒரு பாட்டில். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நீங்கள் 2 வாரம்னே வச்சுக்கோங்களேன். அப்போ மாதத்துக்கே 2 வேணும், விச் மீன்ஸ் ஒரு 1700 வெறும் இந்த ஹேர் சீரம்க்கு மட்டுமே நீங்கள் வைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக போய் பேர் அனாட்டமியில் வாங்காதீங்க. நான் அப்படி வாங்க மாட்டேன், ஆஃபர் இருக்கும் போது தான் யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னா அங்கே நான் உங்களுக்கு ஸ்டோரியில் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஆஃபர் வரப்போ இதெல்லாம் வாங்கிக்கோங்க. எப்பயுமே நான் பண்ணுறது அதுதாங்க. எனக்கு என்னென்ன வேணுமோ விஷ் லிஸ்ட்டு அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டே இருப்பேன். எப்போ எதில் அப்போ என்ன தேவையோ அதை நான் வாங்கிப்பேன். அதாவது ஆஃபர் இருக்கும் போது மட்டும்தான் நான் கரெக்டாக பர்டிகுலராக பார்த்து வாங்குவேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து நல்ல டீலில் என்னால் எடுத்துக்க முடியும். நீங்கள் சும்மா போய்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பேர் அனாட்டமி பிராண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே 700 800 மேலே தான் வச்சுருக்காங்க. அது ஒர்த் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் ஃபுல் காசு கொடுத்து ஏன் ஒரு பொருள் வாங்கணும்? நல்ல ஒர்த்தாக இருக்க ப்ராடக்டை ஹாஃப் த ரேட் அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்கணும்னா இன்னும் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறவங்கள. அதனால தான் ஸோ நான் அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சீரம் பார்த்தனால இன்னொரு சீரம் நான் யூஸ் பண்ணி தான் அதை எடுத்துறேன். இது வந்து த டெர்மாகோ பிராண்ட்லேருந்து 2% குளுட்டோதயான் ஃபேஸ் சீரம் ஃபார் ஸ்கின் இலுமினேஷன். குளுட்டோதயான் ப்ளஸ் டிரானக்சமிக் ஆசிட் டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நான் வந்து டே அண்ட் நைட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி நைட்டில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். 30 ml பேக்கேஜிங். இது வந்து அரௌண்ட் 699. ஐ திங்க் இதுவுமே நான் வந்து ஏதோ ஒரு ஆஃபரில் தாங்க வாங்கினேன். ஃபுல் காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை. டு பி ஃப்ராங்க் நான் சொல்லணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். இது வந்து ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது, பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. பட் அட்லீஸ்ட் ஒர்க் ஆகுது. என்னன்னா எனக்கு இந்த இடத்துல நோஸில் வந்து ஒரு டார்க் லைன் மாதிரி இருக்கும், பிக்மெண்டேஷனு. இது நான் யூஸ் பண்ண ரொம்ப டார்க்காக இருந்துக்கிறது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ நான் இது ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சோண்டு தான் குறைஞ்சிருக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஆனால் குறைஞ்சிருக்கு, விசிபிளாக குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 பாட்டில் நான் யூஸ் பண்ணேன்னா ப்ராப்ளம் வேணால் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் லிங்க் அங்கே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாருக்குமே சூட்டும் ஆகாது, எல்லாருக்கும் தேவையும் படாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ரிங்கிள் போகிறதுக்கு, ஃபைன் லைன்ஸ் போகிறதுக்கான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ரிங்கிளே இல்லைனாலும் அது போடணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு என்ன தேவை, என்ன கன்சர்ன் இருக்கு, அந்த கன்சர்னுக்கு என்ன தேவை, அதில் எது நல்லா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ இல்லை, ஜென்ரலாக எந்த யூடியூபர் வீடியோ பார்த்தாலுமே அப்படிதான். அவங்க ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்ட் அவங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குதான்றது மட்டும் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணுமா அப்படின்றதுலாம் நீங்கள் பர்சனலாக யோசிச்சு வாங்கணும். சொல்கிற எல்லாத்தையும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து பெல்லா விட்டால ஒரு வாட்டி வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ், அந்த சாம்பிள் பேக் மாதிரி இருக்கும். அவங்களோட எல்லா வேரியண்ட்டோடையும் குட்டி 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 இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணால் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது. சரி ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அப்போ நான் ஒரு வாட்டி ரிலையன்ஸ் போகும்போது ஐ ஃபவுண்ட் இந்த ஒரு பெல்லா விட்டாவோட ஒரு 4 வேரியண்ட் இருக்கும். அதாவது ஒரு பேக்கேஜில் 4 இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 50% ஆஃபர். எனக்கு வந்து அப்போ நல்ல ஆஃபராக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட அந்த 4 வேரியன்ட் இருக்கிறதே வந்து 600 சம்திங் இருக்கும். அப்போ நான் அது 300 சம்திங்கே வாங்கிட முடியும் இல்லையா? அதனால அந்த மாதிரி நான் வாங்கினதுலேருந்து 1 காலியாக இருக்குது. இது வந்து டேட் உமன் அப்படின்ற இதுதான். இது ஒரு ஈ பர்ஃப்யூம் 20 ml இருக்கிறது. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சது. அப்பா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த டேட் உமன்ற ஃப்ளேவரு. நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கொடுக்கும். இது என்ன ஃப்ரேக்ரன்ஸ்,
ஆக்சுவலி இந்த ஃப்ரேக்ரன்ஸ் கண்டுபிடிக்கிறத வந்து நான் வீக்குங்க. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அந்த மாதிரி சொல்ல தெரியும். பட் ஆனால் என்ன ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு சொல்றதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப வீக்கு. இது என்ன ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு சத்தியமா எனக்கு சொல்ல தெரியல. செம்மையா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த டே டு மென் இது வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்ரேக்ரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இட் அவுட். ஏன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. பிகாஸ் எனக்கு அது சொல்ல தெரியல. நான் கொஞ்சம் அதில் மண்டு தான். ப்ளீஸ் டூ அட்ஜஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட், இது வந்து நான் ரொம்ப நாள் அனுப்பிச்சிட்டு இருந்தேங்க. அக்வாலஜிகா பிராண்ட்லேருந்து. அக்வாலஜிகாவோட ஃபேஸ் வாஷ், அக்வாலஜிகாவோட மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இது மூணுமே எனக்கு யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் சரி ஓகே அடுத்த வாட்டி இது வாங்கிக்கலாம், இந்த வாட்டி வேற பெட்டர் ஆஃபர்ல இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்காம விட்டுருவேன். ஒரு வாட்டி எனக்கு ஏதோ வாங்கும் போது ஐ திங்க் ஃப்ரம் நைக்கா எனக்கு இது வந்து ஃப்ரீபியா கிடைச்சது. அக்வாலஜிகாவோட க்ளோ ஹைட்ராஜெல் மாய்ஸ்சரைசர், யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி அப்படின்னு போட்டு. ட்ரஸ்ட் மீ சூப்பராக இருந்துச்சு. இதோட வாசனையும் ரொம்ப மைல்டா அந்த மாதிரி இருக்க மாதிரி. மற்றபடி இதுக்கு ஃபுல்லாக காலி பண்ணிட்டேங்க, ஒட்ட காலி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எப்படின்னா நல்ல ஒரு ஜெல் மாதிரி, ஜெல்லு சொல்ல முடியாது, நல்ல ஒரு க்ரீம் தான், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் கையில் இப்படி பண்ணீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகும். கையில் ரப் பண்ணும் போது உங்கள் பாடி ஹீட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகும். அழகாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசருக்கா சூப்பராக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்காக அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் என்கிட்ட இருக்க மாய்ஸ்சரைசர் காலியானது தான் நான் அடுத்தது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால நான் மட்டும்தான் வந்து வாங்காமல் வச்சிருக்கேன். பட் கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவேன். உங்களுக்கும் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பராக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு மாதிரி குழ அப்படிலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக மட்டும் வச்சுக்குது. ஸோ அதனால ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு மாய்ஸ்சரைசரே செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது என்னோட ஓஜி ப்ராடக்ட் மாதிரி அண்டர் ஆர்ம் ரோலருக்கு நான் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பிராண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்டில் வேற யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஷவர் ஃப்ரெஷ் இந்த ப்ளூ கலர் பேக்கேஜிங் இருக்குல்ல, இதை தான் அடிக்கடி வாங்குவேன். என்னன்னா வந்து இது ஒரு மாதிரி எனக்கு ஃப்ரெஷ்ஷனாக ஃபீல் ஆக வைக்கும். ப்ளஸ் ஆல்சோ இது வந்து என்ன சொல்கிறது, நிறைய வாட்டி ஆஃபர்லலாமும் போடுவாங்க. அப்படியும் நான் இதை தூக்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்கிற விஷயம், எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் ஆஃபரில் வருது அப்படின்றப்ப நம்ம எடுத்துருவோம்ல, அந்த மாதிரியும் நான் நிறைய வாட்டி எடுத்திருக்கேன். விலையுமே இது ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க. ஐ திங்க் 100-200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். 190 200 தான். சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் இன்னொரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து அதில் பிடிக்கலன்னு சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லை. பட் அதில் சொல்லியிருக்க விஷயத்தெல்லாம் அது பண்ணுதா அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்ச நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அதனால நான் இப்போ திருப்பி இது வாங்கலை. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெக்ஸானால இந்த ப்ளூ கலர் பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் எதுவுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதெல்லாம் ஆனால் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எது போகிறதுனே தெரில அப்படின்னா மேபி நீங்கள் இந்த இதுக்கு ட்ரை பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். இல்லைனா வேற என்னென்ன இருக்குன்றது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லையா? இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நானுமே வேற ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் இருக்கு, நான் அதை பார்க்காம இது எம்டி நினச்சி இதுக்குள்ள போட்டேன் போல இருக்கு. என்னோட ஃபேவரட் அம்மா ஓகே. இது வந்து வாட்டர் கேர்ள் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வெனிலா ட்விஸ்ட் வெனிலா ஃபிளேவர் பர்ஃப்யூம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு டிராபேக் மட்டும் தான். பட் அந்த டிராபேக்கை மீறியும் நான் நிறைய வாட்டி வாங்கி யூஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா அது ரொம்ப ஸ்மெல் வந்து டக்குன்னு அடிச்சோன்னா ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது செட்டில் ஆயிரும். பட் இருந்தாலும் அடிச்ச அந்த செகண்ட் இருக்குல்ல அப்படியே மூக்குல ஸ்வைன்னு ஏறின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பாதரிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இது வந்து லாங் லாஸ்டிங்லாம் கிடையாதுங்க. நான் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 ஹார்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் திருப்பி இதை வாங்குவேன். ப்ளஸ் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. இப்போ ரீசெண்டாக தான் நான் அதை சொன்னேன்ல பெல்லா விட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். பட் முன்னாடிலாம் ரெகுலராக இதுதான். இதுலேயும் வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது வாங்கியிருக்கேன். ஆனாலும் திருப்பி நான் ஒரே இதை வாங்கிட்டே இருக்கேன்னா அது இதுதான். இனிமே வந்து இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வெண்ணிலா ஃப்ளேவரில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் இருக்குது, நான் பார்க்காம காலின்னு நினச்சி போட்டேன். பட் ஆனால் அதை யூஸ் பண்ணிடுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் we come to the end, almost end of this video. லாஸ்ட் ப்ராடக்ட்க்கு வந்திருக்கோம். இது வந்து பேர் அனாட்டமியோட டேமேஜ் ரிப்பேர் ஹேர் மாஸ்க்கு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், அப்படி ஒரு சூப்பர் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ப்ராடக்ட்னே சொல்லாங்க. செம்மையாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, உங்கள் சில டைம்ஸ்லாம் வந்து ஒழுங்காகவே ஹேர் கேர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், மெயின்டைனே பண்ணியிருக்க மாட்டேன்னா செம்ம ரஃப் ஆகிடுச்சு எனக்கு. அந்த டைம்லலாம் இதை நான் போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ், ஆக்சுவலாக இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு ஒரு 15-20-25 மினிட்ஸ் வரைக்கும் கூட விடலாம். நான் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ட்ரஸ்ட் மீ, எப்படி இருக்கும்னா அப்படியே பக்காவாக உங்களை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்க ஹேர் அப்படின்ற அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பாருங்க ஹேரில். நம்மளுக்கு வந்து ஓ மை காட், என் ஹேரில் இருந்த எல்லா டேமேஜும் ரிப்பேர் பண்ணிடுச்சு இந்த டேமேஜ் ரிப்பேர் ஹேர் மாஸ்க் அப்படின்ற ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அகைன் இது வந்து என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, 745 ருபீஸு. நான் இதையுமே வந்து பை 2 get 2 அப்படின்ற ஆஃபரில் தான் வாங்கினேன். நாட் எக்ஸாக்ட்லி திஸ் வேரியண்ட், வேற வேரியண்ட் தான் வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் க்ரோ ஆகுறது இருக்குன்ட்டு. அது வந்து ஐ டோன்ட் பிளேம் டு ஒன்லி, ஐ மீன் லைக் ஐ ஒன்ட் கிவ் கிரெடிட்ஸ் டு ஒன்லி பர்டிகுலர் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் இந்த டேமேஜ் ரிப்பேர் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன், இவங்களோட வேற ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து வேற ஒரு பிராண்டோட ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் இந்த ஹேர் சீரம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி மாற்றி நான் வேற யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இது ஒன்று தான், இதுதான் வளர்த்துச்சு அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த காம்பினேஷன் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வளர்ந்துருச்சு அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் மேபி நான் ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு எனக்கு இது இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்லி திங் இஸ் அந்த பட்ஜெட்டு. மேபி ஆஃபரில் வரும்போது நான் அதை கண்டிப்பாக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். வித் திஸ் we come to the end of this video. I was super excited. இன்னைக்கு நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ்லாம் பர்ச்சேஸ் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு ப்ராடக்ட்ஸ்லனா கூட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி if you are not subscribing this channel and but watching this channel's video and all அப்படின்னா கண்டிப்பாக ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பாய்.